இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டைம் அண்ட் ஒர்க் டாபிக் நம்ம பார்த்துட்ருக்கோம் கரெக்டுங்களா. டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் வேஜஸ் கூலி தொடர்பான கணக்குகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இதை வந்து நம்ம டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். திறனை யூஸ் பண்ண போகிறோம். எஃபிஷியன்சியை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். எஃபிஷியன்சி திறன் கூட கூட தொகை அவங்க வாங்குகிற சேலரியும் கூடுங்க ஓகேங்களா. சேலரியும் கூடும். திறன்கிறது எஃபிஷியன்சி, தொகைங்கிறது அமௌண்ட் ஓகேங்களா. ரெண்டுமே கூடும் இல்லை ரெண்டுமே குறையும். திறன் கூட கூட தொகையும் கூடும், திறன் குறைய குறைய தொகையும் குறையும். ஸோ இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் படி சால்வ் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளுங்க. இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 8 நாட்களில் செய்து முடிப்பார்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் வந்து ஒரு நாளில் எவ்வளோ எஃபிஷியன்ட் எவ்வளோ திறனாக வேலை செஞ்சுருப்பார், 1/8 பங்கு வேலை செஞ்சுருப்பார் கரெக்டுங்களா. 1/8 அதாவது ஏ. இதை நான் ரேஷன் ப்ரொபோர்ஷன் படி சால்வ் பண்ண போகிறேன். நமக்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க ஏ பின்னு, அதனால் A/Bன்னு எடுத்துக்கிறேன். பீன்றவர் அதே வேலையை எத்தனை நாள் எடுத்துக்கிறாரு, 12 நாள் எடுத்துக்கிறாரு. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலையை செஞ்சுருப்பார், 12ல் 1 பங்கு வேலையை செஞ்சுருப்பார் ஒரு நாளில் ஓகேங்களா. இப்போ நம்ம ரேஷியோவாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி பின்னமாக இருக்கிறத ஒரே நம்பராக மாற்றணும்னா எல்சிஎம் எடுக்கணும். 8க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுக்கிறீங்க ஓகேங்களா. 8க்கும் 12க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 24. 8 எதால் பெருக்கும்போது 24 கிடைக்கும், 3ஆல் பெருக்கும்போது 24 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்கிறேன் 3. அப்போ 3 டிவைடட் பை 24 இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயுமே 24 வரப்போ கேன்சல் ஆயிரும். ஸோ அந்த 24 நான் டினாமினேட்டரில் எடுக்க போகிறதில்ல. 12 எதால் பெருக்கும்போது 24 கிடைக்கும், 2ஆல் பெருக்கும்போது 24 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்கும்போது 1 × 2 2. அப்போது ஏக்கும் பிக்கு உள்ள திறனோட ரேஷியோவில் 3:2. எஃபிஷியன்சியோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. A/Bயோட எஃபிஷியன்சியோட ரேஷியோ வந்து 3:2. நமக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து முடித்து 200 ரூபா சேலரி வாங்குறாங்க. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்போது சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா உங்களோட திறனும் ஏபி 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சதோட திறனாக இருக்கும். அப்போ 3 + 2 5ன்ற திறனுக்கு தான் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 200 ரூபா வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒருங்கிணைந்து ஊதியமாக பெற்றால் அதில் பிக்கான ஊதியம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பியோட ஊதியம் தெரியாது, அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் பி எந்த எஃபிஷியன்சியில் வேலை செஞ்சுருக்காரு, 2ன்ற எஃபிஷியன்சியில் வேலை செஞ்சுருக்காரு, 2ன்ற திறனில் வேலை செஞ்சுருக்காரு. ஸோ 2க்கு என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். பாக்ஸ் மெத்தட். ஏன்னா ரெண்டுமே நேர் தகவல் இருக்கும். அதாவது வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அவங்க வாங்குகிற தொகை வந்து அதிகரிக்கும். அதாவது திறன் கூட கூட தொகையும் கூடும். பாருங்கள் 5க்கு 200 இருக்குது, 2க்கு அதை விட கம்மி தான், 80 ரூபாயே வந்திருக்கு. ஆப்ஷன் பியில் 80 ரூபான்னு இருக்குது. எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா நமக்கு கிராஸ் சிம்பிளுங்கிறது பெருக்கலை குறிக்கும். ஸோ கிராஸில் இருந்தால் மட்டும் பெருக்கணும். மீது எந்த சைடில் வேணாலும், அதாவது பாட்டமில் சிம்ப்ளை பண்ணிக்கலாம், டாப்பில் சிம்ப்ளை பண்ணிக்கலாம், அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் சிம்ப்ளை பண்ணிக்கலாம், ரைட் சைட்லேயும் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். நான் 5யும் 200யும் 5ஆல் அடிக்கிறேன். 1 5 5, 4 × 5 20, ஒரு 0 இருக்குது, அந்த 0 அப்படி போட்டுறேன். 40 × 5 200. அப்போது 2ம் 40ம் கிராஸில் இருக்குது. 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பி வாங்கின ஊதியம், பியோட சேலரி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 80 ரூபா அப்படின்றது பியோட சேலரி. 2 × 40 80 ஓகேங்களா. நமக்கு எப்போ கொடுத்தாலும் வேஜஸில் கேட்டாங்கனாலே, இந்த மாதிரி சேலரி கொடுத்துட்டாங்கனாலே திறன் அடிப்படையில் சால்வ் பண்ணோம். ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலையை வச்சு தான் நம்ம திறன் கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு நாளில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை செய்வாங்கன்னு கண்டுபிடிச்சோம். அதை வந்து பின்னத்தில் இருந்ததை நம்ம ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு எல்சிஎம் எடுத்தோம். எல்சிஎம் எடுத்து ஒரு ஹோல் நம்பராக மாற்றணும். இப்போ 2 பேர் சேர்ந்து 200 ரூபா வாங்கியிருக்காங்க. அப்போ 2 பேரோட எஃபிஷியன்சியோட கூடுதல் தான் நமக்கு 200 ரூபாயாக இருக்கும். நமக்கு யார் கேட்டிருந்தாங்க, பி கேட்டிருந்தாங்க. அப்போது பியோட தொகை தெரியாது, பியோட தொகைக்கு நேரம் பியோட எஃபிஷியன்சி எழுதி பாக்ஸ் மெத்தட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனால் நம்ம பாக்ஸ் மெத்தட் போட்டு சிம்ப்ளை பண்ணும்போது நமக்கு 80 ரூபாய் அப்படின்றது ஆன்சராக கிடச்சிச்சு ஓகேங்களா. இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பார்ப்போங்க. சேம் அதே டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களில் முடிப்பர். இருவரும் சேர்ந்து செய்து அவ்வேலையை முடித்ததுக்கு 600 ரூபாயை வருவாயாக பெற்றனர் எனில் ஏபியோட பங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. நான் இதையும் எஃபிஷியன்சி திறனை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறேன். நமக்கு யார் யார் கொடுத்துருக்காங்க, ஏபின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க ரெண்டுத்தோட திறனோட விகிதம் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது ஏ வந்து 20 நாளில் அந்த வேலையை முடிச்சிடறாரு. அப்போ ஒரு நாளில் அந்த வேலையை எவ்வளோ முடிப்பார், 20ல் 1 பங்கு வேலையை முடிச்சிருப்பார். அதே மாதிரி பிங்கிறவர் மொத்த வேலையை 30 நாளில் முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பார், 30ல் 1 பங்கு வேலையை முடிச்சிருப்பார் ஓகேங்களா. அப்போது நமக்கு ரேஷியோங்கிறதே நமக்கு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான். ஆனால் அவங்களே பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. ரேஷியோனாலும் பின்னம்னாலும் சேம் தான். அதாவது டிவிஷனாலும் ரேஷியோனாலும் சேம். ஆல்ரெடி நம்ம ரேஷன் ப்ரொபோர்ஷன் டாபிக் பார்த்துட்டோம். அதனால் இப்போ நம்ம வந்து ஒரு ஹோல் நம்பராக மாற்ற போகிறோம். 20க்கும் 30க்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம்.
60ன்னு எடுத்துக்கலாமா? 20 எதால் பெருக்கும்போது 60ன்னு மாறும்? 3ஆல் பெருக்கும்போது 60ன்னு மாறும். அதே நம்பரால் மேலே பெருக்கிடுங்க. ஏன்னா 3ஐயும் கட் பண்ணிட்டே நமக்கு பழைய நம்பர் வந்து 1/20ன்னு கிடைக்கும். அப்போ 1 × 3 3. டினாமினேட்டரில் 60ன்னு மாற்ற போகிறேன். ஸோ அந்த 60 எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 30 எதால் பெருக்கும்போது 60ன்னு மாறும்? 2ஆல் பெருக்கும்போது 60ன்னு மாறும். அதே நம்பரால் மேலே பெருக்கும்போது 1 × 2 2. அப்போது நமக்கு A/B ஏக்கும் பிக்குமான திறனோட விகிதம் இங்கே எவ்வளோ கிடச்சிருக்கு? 3:2ன்னு கிடச்சிருக்கு. அதை அப்படியே எடுத்துக்கலாம். A/Bங்கிறது 3:2ன்னு கிடச்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு, எஃபிஷியன்சியோட ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவ்வேலையை முடித்து 600 ரூபாயாக வருமானமாக பெறாங்க, 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சதுக்கு. அப்போ 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சுருந்தாங்கன்னா மொத்தம் எவ்வளோ ரேஷியோவாக இருந்திருக்கும்? 2 ரேஷியோவையும் கூட்டிக்கோங்க. கூட்டினா என்ன கிடைக்கும்? 3 + 2 5ன்ற ரேஷியோவுக்கு தான் எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க? 600 ரூபாய் வாங்கியிருக்காங்க. நமக்கு 2 பேர்த்தோடு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏவோட சேலரி கண்டுபிடிக்கிறேன். ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது? 3ன்ற ஸ்பீடில் வேலை செஞ்சுருக்காரு. இப்போ நம்ம சிம்ப்ளை பண்ணால் நமக்கு ஏவோட சேலரி கிடச்சிரும். கிராஸில் இருந்தால் மட்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். இது எந்த சைடில் வேணாலும் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். நான் 5ஆல் அடிக்கிறேன். 1 5 5 12 × 5 60. இந்த ஒரு 0 அப்படியே போட்டுறேன். 120 × 5 600. அப்போ 3 120 கிராஸில் இருக்குது. 3 120 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 360ன்னு கிடைக்குங்க. அப்போ ஏவோட சேலரி பார்த்தீங்கன்னா 360. பியோட சேலரிங்கிறது ரொம்பவே சிம்பிள். மொத்த சேலரி 600 ரூபா. அதில் 360 ரூபாயை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு பியோட சேலரி கிடச்சிரும். ஏன்னா ஏ வந்து 360 ரூபாய் வாங்கிட்டாரு. பேலன்ஸ் இருக்க சேலரி தான் பி வாங்கியிருக்க முடியும். ஏன்னா மொத்த சேலரி 600ன்னு அவங்களே கொடுத்துறாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 240 ரூபாய் இருந்திருக்கும். அப்போ ஏ வந்து 360, பிங்கிறது 240. ஓகேங்களா? ஆப்ஷன் சின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 360 240. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இதே மாதிரி தாங்க 3 பேர் கொடுத்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான் ட்ரை பண்ணுவோங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்து சம் சால்வ் பண்ணுவோம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அதே மாடல் தான், கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன். அது ரொம்ப சிம்பிளான மாடல் தான், ரொம்ப ஈஸி தான். அதோட ஒருத்தர் மட்டும் செஞ்சிட்ருக்காரு. இன்னொருத்தர் சேரும்போது அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிடுவாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள்? ஏ என்பவர் மட்டும், அப்போ ஏ என்பவர் மட்டும் 800 ரூபாய் வேலைக்கு வாங்குறாரு, ஒரு வேலைக்கான சம்பளமாக வாங்குறாரு. எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காரு? 8 நாட்களில் முடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 8 நாளைக்கு 800 ரூபாய் தொகை வாங்கியிருக்காரு. கரெக்டுங்களா? 800 ரூபாய் தொகை வாங்கியிருக்காரு. இப்போ ஒரு நாளுக்கான சேலரி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு நாளுக்கான சேலரிங்கிறது எனக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு வேலை செய்யக்கூட நாட்கள் அதிகரிக்க அவங்க வாங்குகிற சேலரியும் கூடும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். அதனால தான் நான் டேரெக்டாக பாக்ஸ் மெத்தட் போட்டேன். இப்போ கட் பண்ணால் நமக்கு ஒரு நாளுக்கான சேலரி தெரிஞ்சிடும். 1 8 8 100 × 8 800. அப்போ ஒரு நாளுக்கான சேலரிங்கிறது எவ்வளோ? 1 × 100 100. அப்போ ஒரு நாளைக்கு ஏன்றவர் எவ்வளோ சேலரி வாங்கியிருப்பார்? 100 ரூபாய் வாங்கியிருப்பார். இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அந்த வேலையை அவர் ஒரு உதவியாளரை வைத்துக்கொண்டு, அதாவது உதவியாளர்னா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வர்றாப்புல, அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும்னு என்ன பண்ணுறீங்க? அவர் ஹெல்ப்புக்கு கூப்பிடுவீங்க. அப்போது அந்த வர்றவர் தான் உதவியாளராக இருக்க போகிறாரு. அந்த உதவியாளரை நான் பின்னு வச்சுக்கிறேன். அப்போ ஏன்றவர் வேலை செய்கிறாரு, அவர் கூட ஒரு உதவியாளர் வர்றாரு. அந்த உதவியாளரை நான் பின்னு வச்சுக்கிறேன். 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை 5 நாளில் முடிக்கிறாங்க, 5 நாட்களில் முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு நாளில் அப்போ 2 பேர் சேர்ந்து எவ்வளோ பங்கு வேலை செஞ்சுருப்பாங்க? 5ல் 1 பங்கு வேலையை செஞ்சுருப்பாங்க. கொடுத்துருக்கிறது அப்படியே 1/ல் எழுதுனீங்கன்னா அதுதான் ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலையாக இருக்கும். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 5 நாளில் அந்த வேலையை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏ மட்டும் தனியாக வேலை செஞ்சுருந்தா எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காரு? 8 நாள் வேலை செஞ்சுருக்காரு. அப்போ ஒரு நாளில் அவர் மட்டும் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாரு? 1/8 பங்கு வேலையை முடிச்சிருப்பாரு. இது பியோட சேலரி நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் உதவியாளருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உதவியாளர் எவ்வளோ நாள் வேலை செஞ்சாருன்றதை கண்டுபிடிக்க போகிறேன். அதனால +B = 1/5. 2 பேர் சேர்ந்து செஞ்ச வேலை. இங்கே இருக்க +1/8ங்கிறது ஈக்குவல் ஆன்சர் போகும்போது மைனஸில் போகும். அப்போ பிங்கிறது எப்படி மாறிடும்? 1/5 - 1/8. ஓகேங்களா? இப்போ 5க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுக்கிறீங்க. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 40. 5க்கும் 8க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 40. சிம்பிளாக 5 8ஆல் பெருக்கும்போது 40ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்குனா 1 × 8 8 மைனஸ் 8 எதால் பெருக்கும்போது 40ன்னு கிடைக்கும்? 5ஆல் பெருக்கும்போது 40ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்குனா 1 × 5 5. அப்போது பீன்றவர் ஒரு நாள் எவ்வளோ பங்கு வேலையை செஞ்சுருப்பார்? 3/40 பங்கு வேலையை முடிச்சிருப்பார். அப்போது பிங்கிறவர் 3/40 பங்கு வேலையை முடிச்சிருப்பார். இப்போ நம்ம பழைய மெத்தடுக்கு போயிடலாம். ஏ மட்டும் பி மட்டும்னு எடுத்துக்கிறேன். ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் எவ்வளோ வேலையை செஞ்சுருப்பார்? 1/8 பங்கு வேலை செஞ்சுருப்பார். இதே பீன்றவர் 3/40 பங்கு வேலையை செஞ்சுருப்பார். கரெக்டுங்களா? 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் பீன்றவருக்கு மட்டும் எவ்வளோ சேலரி கிடைக்குன்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. அதாவது உதவியாளர்ன்றதை நான் பின்னு வச்சுக்கிறேன். இப்போது
நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்தால் டினாமினேட்டர் விட்டுறலாம், சேம் நம்பராக வந்துச்சுன்னா விட்டுறலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 8 எதால் பெருக்கும்போது 40 கிடைக்கும், 5ஆல் பெருக்கும்போது 40 கிடைக்கும். அதே 5ஆல் மேலே பெருக்கும்போது 1 × 5 5 இஸ்ட்டு பியோடது 3. அப்போ 5:3ன்ற ரேஷியோவில் வேலை செஞ்சுருப்பாங்க. அதாவது ஏன்றவர் 5 நாள் வேலை செஞ்சுருப்பார், பீன்றவர் 3 நாள் வேலை செஞ்சுருப்பார். கரெக்டுங்களா? 2 பேர் சேர்றப்போ. இதே ஏ மட்டும் வேலை செஞ்சுருந்தா 8 நாள் வேலை செஞ்சுருப்பார், மட்டும் வேலை செஞ்சுருந்தா ஏ மட்டும். இதே ஒரு உதவியாளரோட செய்யும்போது ஏன்றவர் 5 நாள், பீன்றவர் 3 நாள் வேலை செய்கிறாரு. நம்ம ஒரு நாள் சேலரி கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா? ஒரு நாள் சேலரிங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 100 ரூபான்னு கண்டுபிடிச்சோம். அப்போது பீன்றவர் 3 நாள் வேலை செஞ்சுருக்காரு. இப்போ 3 × 100 300 ரூபான்றது அவரோட சம்பளமாக இருக்கும். அந்த உதவியாளரோட சம்பளம் எவ்வளோ, 300 ரூபாய். ஓகேங்களா? கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. புரியலனா திருப்பி ரிவர்ஸில் ஓட்டி வச்சு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான சம் தான், அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போங்க. சேம் அதே மாடலில் தான் நமக்கு 3 பேர் கேட்டாலும். இங்கே எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள், XYZன்ற 3 பேர் இருக்காங்க. ஒரு வேலையை எக்ஸ்ன்றவர் 4 நாட்கள்லையும், ஒய்ன்றவர் 6 நாட்கள்லையும், இசட்ன்றவர் 10 நாட்களையும் முடிக்கிறாங்க. XYZ ஆகிய மூவரும் ஒன்றாக சேர்ந்து 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடித்ததால் அவங்களுக்கு எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க, 3100 ரூபா சேலரி வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவங்களோட தனித்தனியான பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. தனித்தனி ஷேர், எக்ஸ் எவ்வளோ சேலரி வாங்கியிருப்பார், ஒய் எவ்வளோ வாங்கியிருப்பார், இசட் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க கேட்குறாங்க. நான் எஃபிஷியன்சி வச்சு சால்வ் பண்ண போகிறேன். ஸோ 3 பேர்த்தோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலையை வச்சு கண்டுபிடிப்போம். இப்போ எக்ஸ்ன்றவர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏபிசிடின்னு எழுதிட்டுனா ஓகே பிரச்சனை இல்லை, XYZ மாற்றிடலாம். XYZ எக்ஸ்ன்றவர் பார்த்தீங்கன்னா 4ல் 1 பங்கு வேலையை ஒரு நாளில் முடிச்சிருப்பார். அதே மாதிரி ஒய்ன்றவர் பார்த்தீங்கன்னா மொத்த வேலையை 6 நாளில் முடிக்கிறாரு. ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலைங்கிறது 1/6. அதே மாதிரி இசட்டுங்கிறது ஒரு நாள் செய்யப்பட்ட வேலைங்கிறது 1/10. இப்போ 4, 6, 10 இது எல்லாத்தையுமே நான் ஹோல் நம்பராக மாற்றணும்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இதுக்கு 6ன்னு எடுத்துக்கிறேங்க, சாரி 60ன்னு எடுத்துக்கிறேன். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60ன்னு எடுத்துக்கிறேன். 4 15ஆல் பெருக்கும்போது 60ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்குனா 15. அப்போ எக்ஸோட வேல்யூ 15 மட்டும்தான் வரப்போது. கீழே ஏன்னா 60ன்னு மாற்றிட்டோம், அதனால் எல்லா 60மே கேன்சல் ஆயிரும். 6 10ஆல் பெருக்கும்போது 60ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் பெருக்குனா நமக்கு 1 × 10 10ன்னு கிடைக்கும். இசட் பார்த்தீங்கன்னா 1/10 இருக்குது. அதை 6ஆல் பெருக்கும்போது 60ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்கும்போது 1 × 6 6. அப்போ 3 பேர் செஞ்ச வேலையோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பாருங்கள், 15:10:6. 3 பேர் செஞ்சதுக்கு தான் எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க, 3100 ரூபா. அப்போ 3 பேர்த்தோட ரேஷியோவும் கூட்டுருங்க. 10 + 6 16, 16 + 5 31. 31ன்ற ரேஷியோவுக்கு தான் எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க, 3100 ரூபா சேலரி வாங்கியிருக்காங்க. XYZங்கிறது 15 10 6ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். கரெக்டுங்களா? இதில் நமக்கு ஒவ்வொருத்தரோட பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. நான் எக்ஸோட பங்கு கண்டுபிடிக்கிறேன். எக்ஸோட ரேஷியோ எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தோம், 15ன்னு கண்டுபிடிச்சிடும். கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள் 31யும் 3100 அடிக்கிறேன். அடிக்கிறப்ப நம்ம என்ன கிடைக்கும், 100ன்னு கிடைக்கும். அப்போது இங்கே 31 3100 மாறாது. அதை கட் பண்ணால் நமக்கு 100 தான் இருக்க போகுது. நமக்கு இங்கே XYZ அது மட்டும்தான் மாறிட்டு இருக்க போகுது. அப்போ 15 100ஆல் பெருக்கணும். இதே மாதிரி ஒய்க்கு கண்டுபிடிக்கும்போது 10 100ஆல் பெருக்குவோம். இசட்டு கண்டுபிடிக்கும் போது 6 100ஆல் பெருக்கும். கரெக்டுங்களா? சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. 31 3100ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை அடிக்கும்போது 100 ரூபான்னு கிடைக்குது. எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது 15 × 100, ஒய் கண்டுபிடிக்கும் போது 10 × 100, இசட் கண்டுபிடிக்கும் போது 6 × 100. அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாங்களா? அப்போ எக்ஸுக்கு எவ்வளோ வரும், 1500ன்னு வரும். ஒய்க்கு எவ்வளோ வரும், 10 × 100 1000ன்னு வரும். இசட்டுக்கு எவ்வளோ வரும், 6 × 100 600ன்னு வருங்க. அப்போ XYZங்கிறது எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, 1500 = 1000 = 600. ஆப்ஷன் ஏ அப்படின்றது ஆன்சர். ஒன்றுமே இல்லைங்க. இந்த சம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. இதே சம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 31000ன்னு வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதே மாடலை 31000 ரூபாய்க்கு என்ன அமௌண்ட் வருன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இங்கே 3100க்கு பதில் 31000 ரூபா வாங்கியிருக்காங்கன்னு வச்சு சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இதே சம் தான் அப்படியே கேட்டிருக்காங்க மாற்றி. இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். நமக்கு 2 பேர் வச்சு எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்றது. ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாரு, பீன்றவர் அதே வேலையை 15 நாளில் முடிக்கிறாங்கன்னா 2 பேர் சேர்ந்து வாங்கின சேலரி 1500னா அவங்க எவ்வளோ தொகையை ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்றத ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதே கொஷின் ஒரு 5 டைம் கேட்டிருக்காங்க. இதே கொஷினை 5 டைம் சேம் கொஷின் அச்சு பிசிறாமல் இதே கொஷினை 5 டைம் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இந்த கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அதே மாடல் கொஷின் தான். என்ன சொல்லியிருக்காங்க, பி என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்கிறாரு. அதே வேலையை Qன்றவர் தனியாக 8 நாளில் முடிக்கிறாரு. P + Q இந்த 2 பேரும் சேர்ந்து
4800 ஒரு வேலையை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வித் ஹெல்ப் ஆஃப் ஆர் என்பவரோட உதவியோட அந்த வேலையை 3 நாட்களில் முடிச்சிடுறாங்கன்னா இதில் ஆருக்கு வந்து அவங்க எவ்வளோ ஷேர் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அதாவது ஏ வந்து ஒரு வேலையை வந்து ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலைங்கிறது 1/6, கியூன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் செய்யப்பட்ட வேலைங்கிறது 1/8. நமக்கு ஆரோட மொத்த வேலை தெரியாது. இந்த 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 3 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளில் 1/3 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, 1/3 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. அதாவது P + Q + R 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை 3 நாளில் முடித்தாங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஆர் என்பவரின் உதவியுடன் சொல்லியிருக்காங்க. P மற்றும் Q 2 பேர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பர்சன் வந்து சேர்றப்போ 3 நாளில் சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. அப்போது அந்த புதுசாக வந்த நபர் ஆறுன்ற நபருக்கு அவங்க எவ்வளோ ஷேர் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. ஆறுன்றவர் ஃபஸ்ட்டு எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால தான் நம்ம 1/6 1/8 + ஆர்னு வச்சு சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஆர் மட்டும் எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு தெரிய போகுது. இங்கே இருக்க ப்ளஸ் வேல்யூ வந்து ஈக்குவல் டான்ஸ் எடுக்கும்போது மைனஸில் போகும். இப்போ 1/3 - 1/6 - 1/8 இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 24ன்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா, 24 3 8ஆல் பெருக்கும்போது 24 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்கும்போது 1 × 8 8 மைனஸ் 6 4ஆல் பெருக்கும்போது 24 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்குனா 1 × 4 4 மைனஸ் 8 3ஆல் பெருக்கும்போது 24 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்குனா 1 × 3 3. அப்போ பாருங்கள் 4 - 3 இருக்குது, 2 கூட்டும்போது -7 கிடைக்கும். 8லேருந்து 7 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1/24. அதாவது ஆறுன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலைங்கிறது 1/24. இதை நான் எஃபிஷியன்சி வைக்க போகிறோம், அதனால் இப்படியே வச்சுக்கிறேன் ஆன்சரை. 3 பேர் இருக்காங்க, PQRன்றவர் இருக்காங்க. Pன்றவரோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 1/6, Qயோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 1/8, ஆரோட எஃபிஷியன்சி ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலைங்கிறது எவ்வளோ? 1/24. இப்போ 3 பேர் செஞ்சு தான் அந்த 4800 சம்பளமாக வாங்கியிருக்க முடியும். 2 பேர் செஞ்சாலும் 4800 தான், ஆறுன்றவர் ஒருத்தர் ஹெல்ப்பாக இருந்தாலும் அந்த 4800 தான் சம்பளமாக வாங்கியிருக்க முடியும். இதில் ஆர் மட்டும் நமக்கு என்னென்னு கேட்குறாங்க. அப்போது டினாமினேட்டர் எல்லாமே வேறு நம்பராக இருக்குது. ஒரே நம்பரை மாற்றிட்டு அந்த டினாமினேட்டரை காலி பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா, அதாவது பகுதியை காலி பண்ணி விட்டுறலாம். இந்த நம்பருக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 24 தான். 6 எதால் பெருக்கும்போது 24 கிடைக்கும், 4ஆல் பெருக்கும்போது 24 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்குனா 1 × 4 4, கீழே 24 தான் வரப்போகுது, ஸோ விட்டுறேன். 8 3ஆல் பெருக்கும்போது 24 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்குனா 1 × 3 3. 24 1ஆல் பெருக்கும்போது 24 கிடைக்கும். அதே நம்பரால் பெருக்கும்போது 1 × 1 1 தான். 1 எதாவது மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். அப்போ 3 பேர் சேர்ந்து செஞ்சு தான் 4800 வாங்கியிருக்க முடியும். அப்போது 4 + 3 7, 7 + 1 8, 8ன்ற ரேஷியோக்கு தான், 8ன்ற திறனுக்கு தான் எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 4800 வாங்கியிருக்காங்க. இதில் நமக்கு ரேஷியோ ஆரோட ரேஷியோங்கிறது என்ன கிடச்சிச்சு? 1ன்னு கிடச்சிச்சு. அப்போ 1க்கு எவ்வளோ சேலரியை வாங்கியிருப்பார்? பாக்ஸ் மெத்தட் தான். ஏன்னா நான் செய்கிற வேகம் குறைய திறன் குறைய சேலரியும் குறைவாக இருக்கும். ஸோ பாக்ஸ் மெத்தட் தான். 8ஆல் அடிக்கிறேன், 1 8 8, 6 8 48, 600 × 8 4800. அப்போ 1ஐயும் 600 மல்டிப்ளை பண்ணால் 600 தான் கிடைக்க போகுது. ஆரோட பங்கு மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கு? 600 கிடச்சிருக்கு. இதே மாதிரி பியோட ஷேர் எவ்வளோ, கியூவோட ஷேர் எவ்வளோன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எக்ஸாக்ட்லி இதே மாடல் சம்மு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன், அதை ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் ஹார்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, சேம் அதே மாதிரி சம் தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வேலையை ஏ மற்றும் பி 2 பேர் சேர்ந்து 1500 முடிக்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா, ஆனால் அந்த வேலையை ஏ மட்டும் தனியாக 8 நாளில் முடிக்கிறாரு, பி மட்டும் தனியாக 6 நாளில் முடிக்கிறாங்க. அந்த ஏபியோட சின்ற ஒரு நம்பர் வந்து சேர்ந்து 3 நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுறாங்க. இப்போ சி மட்டும் எவ்வளோ கூலியை வாங்கியிருப்பார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. போன கொஷினோட நம்பர் மட்டும்தான் வேறு. ஓகேங்களா, போன கொஷினோட நம்பர் மட்டும்தான் வேறு. இந்த மாதிரி இது வரைக்கும் 2 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க நமக்கு வேஜஸ் கூலி தொடர்பான கணக்குங்கிறது இவ்வளோ தான். ஓகேங்களா, இதே மாதிரி சம்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.